டாபிக் வந்து இயற்கணிதம், ஆங்கிலத்தில் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. இயற்கணிதம் என்ன, அது எதில் அதிகம் கணிதத்தோட டிவிஷனில் எந்தெந்த விஷயங்கள் அதிகம் பயன்படுங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இயற்கணிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து எண்கள்லாம் எப்படி எழுதினாங்கன்னா, எண்களை மட்டும் பயன்படுத்தி எண்களை பெருக்குனாங்க, கூட்டினாங்க, கழிச்சாங்க, பெருக்குனாங்க, வகுத்தாங்க. இதே மாதிரி எண்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி எண்கிற மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு. 2 + 3 = 5, அதே மாதிரி 2 × 3 = 6, அதே மாதிரி 4 ÷ 2 = 2, அதே மாதிரி 3 - 2 இப்போ இதெல்லாம் என்னன்னா கணிதத்தோட அடிப்படை செயல்பாடு. அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதெல்லாம் கணிதத்தோட அடிப்படை செயல்பாடு. சரி, இப்போ இயற்கணிதத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எண் கணிதத்தில் எண்களை மட்டுமே பெருக்கி கூட்டி வளர்த்துருந்தாங்க. ஆனால் இயற்கணிதத்தில் என்ன பண்ணாங்க, எண்களையும் எழுத்துக்கள் சொல்லணும்னா அட்சரங்கன்னு சொல்லுவாங்க, அட்சரம் எழுத்துக்கள், அதையும் பயன்படுத்தி கணக்குகளை ஒரு ஃபார்முலேஷன் பண்ணாங்க. அப்போ அது என்ன வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2x + 3 = 13. இது ஒரு இயற்கணித சமன்பாடு. இது இயற்கணித சமன்பாடு. இங்க பாருங்க, அப்ப இது எண், இது எதுமா அன்னோன் வேரியபிளா இருக்கு, எதுல என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு எழுத்து. அப்ப இயற்கணிதம் அப்படின்னா எண்களையும் எழுத்துக்களையும் இணைத்து எழுதுவதுதான் இயற்கணிதம். எண்களையும் எழுத்துக்களையும் இணைத்து எழுதுவதுதான் இயற்கணிதம். சரி, ஓகே, இயற்கணிதம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல முக்கியமா 4 விஷயங்கள் இருக்கு. அந்த 4 விஷயங்களை புரிஞ்சுதான் அடிப்படை. 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா இந்த இயற்கணிதம் ரொம்ப எளிமையா இருக்கும். அது என்ன விஷயங்கள்னு பார்ப்போம். 1, மாறிலி, இது ஆங்கிலத்துல கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. 2வது மாறி, இது ஆங்கிலத்துல வேரியபிள்னு சொல்லுவாங்க. 3வது கோவை, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. 4வது ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு சொல்லுவாங்க, சமன்பாடு, ஈக்குவேஷன். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு இயற்கணிதம் அல்ஜிப்ரா. இதுல ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. மாறிலி, மாறி, கோவை, சமன்பாடு, எங்க 4 விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுல எது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு போகும். ஆக்சுவலா இந்த ஃபுல் இதை சொல்லுவாங்க சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. 2x + 3 = 13. அதாவது 2x + 3ங்கிற ஒரு கோவை வந்து 13ங்கிற ஒரு நம்பருக்கு ஈக்குவலா. அப்ப இது ஒரு சமன்பாடு, அல்லது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 2x + 3 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு கோவை அல்லது எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இந்த x இருக்குல்ல, இத அன்னோன் வேரியபிள், இதை வேரியபிள் சொல்லுவாங்க. இது x இருக்கு, நமக்கு தெரியாத இந்த எழுத்துருவை என்ன சொல்லுவாங்க, வேரியபிள் அல்லது மாறி, தமிழ்ல மாறின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும், இந்த 3 வர நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அல்லது மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அல்லது மாறிலி. இப்ப இயற்கணிதத்துல மாறிலி, மாறி, கோவை, சமன்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம்.
சரி, இதனால என்ன பயன்? இதை இயற்கணிதத்தினால என்ன பயன்? ஏன் இயற்கணிதத்தை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இயற்கணிதத்தோட தந்தைன்னு சொல்றவர் யார் அப்படின்னா, அல்ஜிப்ராவோட தந்தைன்னு சொல்றவர் யாருன்னா அல்-வாரிஸ்மி அப்படின்னு 9ஆம் நூற்றாண்டுல வந்த ஒருத்தர். அவர் பாரசீக மொழியில ஒரு நூல் எழுதியிருந்தாரு. அதுதான் இந்த அல்ஜிப்ராங்க எடுத்து இந்த கணிதத்தோட இந்த டிவிஷனுக்கு கொடுத்தாங்க, பேர் கொடுத்தாங்க. அப்புறம் இவருக்கு அப்புறம் வந்த லியாடோனோ ஃபிபோகோனின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் நூல்களை, அவரோட புத்தகங்களும் இயற்கணிதத்து மேலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கணிதம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த அரித்மெட்டிக் லாஸில் உள்ள உள்ள பண்புகளுக்கு ஒரு சூத்திரங்கள் ஃபார்முலேஷன், ஜென்ரல் ஃபார்முலேஷன் எழுதுறதுக்கு இது இயற்கணிதம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி வடிவியலில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கும் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதுறதுக்கும் இந்த இயற்கணிதம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு வந்துச்சு. அது தெரிய அன்னோன் நம்பர்ஸோட தெரியாத ஒரு நம்பரோட வேரியபிளோட ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு பயன்பட்டுச்சு. முக்கியமாக சார்புகள் சொல்லப்படுற ஃபங்க்ஷன் சொல்லப்படுகிற அந்த சார்புகளில் அதுக்கிடையே உள்ள தொடர்பு, சார்புகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் தீர்வுகளை காண்றதுக்கும் இந்த இயற்கணிதம் ரொம்ப பயன்பட்டுச்சு. அதனால தான் இயற்கணிதம் கணிதத்தோட ஒரு நல்ல மிகப்பெரிய டிவிஷன் சொல்லுவாங்க. இது புரிஞ்சுக்கிட்டா மிகவும் எளிமையானது. இதுதான் இயற்கணிதத்தோட பேசிக்ஸ். That's all.